ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்த ஐபிஎல் ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறோம். ஸோ சண்டே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன், 28 வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா லைவ்லேயே நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதோட வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிறேன். அண்ட் பார்த்துட்டுக்கெல்லாம் லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கும். ஸோ இந்த எப்போ ஆப்ஷன் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, என்னென்னலாம் நீங்கள் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், இந்த ஐபிஎல் ஆப்ஷனில் நீங்கள் ப்ளே பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ பார்த்துட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு புரியும். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஆப்ஷன் வந்து ப்ளே பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தோம். ஸோ போன வாரம் ப்ளே பண்ண வேண்டியது. ஸோ வீடியோலாம் கிரியேட் பண்ணியிருந்தேன். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நம்மளால் கண்டக்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போட்டுட்டோம். ஸோ இந்த வீக்கு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போட்டோம். 28 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 o'clock வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். அட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், நீங்கள் என்னென்னலாம் பண்ணால் தான் வந்துட்டு இந்த ஐபிஎல் ஆப்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லையோ கமெண்ட்லையோ வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணுறேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்பில். அப்படி ஒரு சில பேர் வாட்ஸ்அப் இல்லை அப்படின்னா டிஸ்கார்ட்லையோ இல்லை வந்துட்டு இன்ஸ்டாலையோ மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு நான் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுவேன். ஸோ அந்த கூகுள் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நேம் டீட்டெயில்ஸ் பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ப்ரியாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம். ஸோ எந்த டீம் உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி செகண்ட் ப்ரியாரிட்டி இருக்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. ஸோ மொத்தம் 3 டீம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்போம். ஸோ அந்த கூகுள் ஃபார்மில் கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டீம் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனில் மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லாரும் சிஎஸ்கே அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா போடுவீங்க, பார்ப்போம். ஏன்னா நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே வந்து அதிகம். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த டீம் வந்து போனால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். அண்ட் அந்த டீமோட லீடர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் வந்து சூஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீம்லேருந்து பிட் பண்ணலாம் அப்படின்றது. மற்றபடி ஒரு சில பேர் இப்போ எம்ஐலே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம்னு ஆசைப்படுவீங்க. ஸோ அந்த டீமுக்கு பிட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் தான் இருப்பாங்க. பட் வந்துட்டு அந்த டீம் டிஸ்கஷன் வந்து பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ எந்த பிளேயர் எடுக்கலாம், எந்த பிளேயர் எடுக்கக்கூடாது அப்படின்றத நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டிஸ்கஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து டிஸ்கார்ட் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும் ஒரு டீமுக்குமே. ஸோ அந்தந்த டீமுக்கு ஒரு பிரைவேட் விசி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் மட்டும் தான் பண்ண போகிறேன். ஸோ முடிஞ்சதுன்னா நானும் ஒரு ஐபிஎல் டீம் எடுத்து வந்து ப்ளே பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் ஏதாவது ஒரு டீம் எடுத்து ப்ளே பண்ணட்டா. ஸோ அப்படி எடுத்தால் என்ன டீம் வந்து நான் எடுக்கட்டும் அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். அண்ட் அதோட முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வராங்கனாலும் ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த கூகுள் ஃபார்ம் வந்து கொடுத்து ஃபில் பண்ண சொல்லிடுங்க. ஸோ யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்லேயே போடுவேன். அண்ட் யாராவது மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் அந்த கூகுள் ஃபார்மே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக சென்ட் பண்ணுவேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அவங்களாம் மொத்தம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண முடியும். அதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்டாக வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அண்ட் எந்தெந்த பிளேயர்ஸ் எத்தனை பேர் அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவேன். சண்டே பிஃபோர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணாலே போதும். இந்த மெயின் கோலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாலியாக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணணும், எல்லாரோடையும் வந்து சேர்ந்து ப்ளே பண்ணணும். ஸோ ஃப்ளாஸ் இருக்கலாம், மைனஸ் இருக்கலாம், ப்ளஸ் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஸோ ஏன்னா இன்னொருத்தரோட நீங்கள் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி யாருனே தெரியாதவங்க கூட பண்ணுறப்போ கொஞ்சம் குட்டி குட்டி ஃபைட்ஸ் கூட வரலாம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஸோ என்னோட முக்கியமான கோல் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு ஃபன் பண்ணணும். ஸோ எல்லாருமே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் சரி, இது ஒன்றும் ரியல் பிட் ஆப்ஷன்லாம் இல்லை. ஸோ எல்லாரோட சேர்ந்து ஜாலியாக ப்ளே பண்ணணுன்றதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்கள், ஜாலியாக இருக்கும். அண்ட் யார் ஹை பிட் பண்ணுறா, யார் லோ பிட் பண்ணுறா, யார் ஸ்டீல் பண்ணுறா இந்த ஐபிஎல் ஆப்ஷனில் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ இந்த ஐபிஎல் ஆப்ஷனை ஃபஸ்ட்டு எப்படி ப்ளே பண்ண போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ இந்த வெப்சைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறோம். ஸோ மாக் ஆக்ஷன் டாட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஎல் ஆக்ஷன் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதில் வந்து மெகா ஆக்ஷன் இருக்குது, சிங்கிள் பிளேயர் இருக்குது. நீங்கள் கூட ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்ம ஐபிஎல் ஆக்ஷன் டிஸ்கஷன் வச்சப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளே பண்ணோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பிளேயர் போயிட்டு நான் வந்து கிரியேட் பண்ணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் கோடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவேன். அண்ட் லைவுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் சண்டே நாளைக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு அண்ட் டிஸ்கார்டில் உங்கள் எல்லாருக்கூடே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி பிட் பண்ணுவீங்க. நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் மட்டும் தான் பண்ண போகிறேன். அண்ட் ஹோஸ்டோட டிசிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஃபைனலாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா, ஏதாவது ட்ரபிள்ஸ் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா ஸோ கரெக்டாக இருக்கும் அரேஞ்ச் பண்ணி. சப்போஸ் இப்போ ஒருத்தர் யாராவது டிஸ்கனெக்ட் ஆகிட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனைலாம் கூட வரலாம். அந்த டீம் என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நாங்களே சொல்லுவோம். சப்போஸ் அப்படி இல்லை, மோஸ்ட்டாக வந்து கனெக்ஷன் நல்லா இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் கண்டிப்பாக இருக்கணும். டிஸ்கார்ட் இருந்தால் தான் இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண முடியும். ஸோ அதனால் டிஸ்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கார்ட் இல்லைனா உடனே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்துருங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுங்கள். ஒரே ஒருத்தர் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு. அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள்.
கைஸ். ஏன்னா நாங்களுமே இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நடத்துகிறோம், உங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இந்த ஆக்ஷன் நல்லா போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நியூ இயர் ஆர் பொங்கல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மெகா ஆக்ஷன் கண்டிப்பாக வைப்பேன். ஸோ இன்னும் யூடியூபர்ஸ் கூட கூப்பிட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளே பண்ணலாம். இப்போ குட்டி குட்டி யூடியூபர்ஸ் இருக்கீங்க, ஸோ நீங்கள் கொலாப் பண்ணணும்னு நினச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். உங்களோட ஃபேவரட் யூடியூபர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஸோ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லைவுக்கு போவீங்க, ஸோ இந்த மாதிரி சேனல் நடத்துறாங்க, ஸோ நீங்களே ஜாயின் பண்ணிக்கோங்க சொல்லி நீங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்களா ஒரு டீமாக கூட வரலாம். ஸோ வரவங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். அண்ட் கொலாப் பண்ணுறதுல எனக்கும் ஆசை தான் எல்லாருக்கூடையும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த ஐபிஎல் ஆக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதோட முக்கியமான எண்ணம் நீங்கள் என்டர்டைன்மெண்ட்டாக ஃபன்னாக இருக்கணுன்றது தான். ஸோ இந்த ஆக்ஷன் நல்லா போச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஒன் டே ஃபுல்லாக விளையாடுற மாதிரி மெகா ஆக்ஷன் நான் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து இன்னுமே ஃபன்னாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணி ஒரு டீம் ஒர்க்காக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். இது ஒரு மாக் ஆக்ஷன் மாதிரினே லைட்டாக வச்சுக்கோங்க, லைக் ட்ரையல்ஸ் மாதிரி தான். ஸோ இது எப்படி போகுதுன்றதை பொறுத்து தான் மெகா ஆக்ஷன் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கும். ஸோ பார்த்துட்டு ஒருத்தர் லைக் பண்ணிட்டு பாருங்க மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்குமே தெரியும். அண்ட் குட்டி குட்டி ஃப்ளாஸ் இருக்கலாம், ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நாங்கள் ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுவோம். நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான், ஃபன்னாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள், ஃபன் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி எங்கள் சைடு ஏதாவது ஃப்ளாஸ் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, அட்வான்ஸாகவே நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். மேபி 1-2 வரலாம், ஏன்னா நாங்களுமே இதை ஃபஸ்ட் டைம் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் எப்படி இருக்க போகுதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்குமே இதுக்கப்புறம் தான் தெரியும். அண்ட் எல்லாருக்குமே நான் டீம் அலாட்ஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் கொடுத்துருவேன். ஸோ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கார்ட் சேனல் வந்து ஆட் பண்ணி விட்டுரும். ஸோ எல்லாரும் டைமை வந்து ஃப்ரீ பண்ணிக்கோங்க, வீக்லி சொல்லி வச்சுக்கோங்க, ஒரு 2 hours 3 hours வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு 2 hours வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம். அண்ட் ஈஸியாக ஜாலியாக இருக்கும், இந்த கேம் எப்படி ப்ளே பண்ணணுன்றதையும் பார்த்துக்கோங்க கைஸ். ஸோ மோஸ்ட்டாக வந்து நான் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி தரப்படும். இது வரைக்கும் நீங்கள் கூட நிறைய பேர் வந்து கிரிக்கெட் லைவ் பார்த்தவங்க அதெல்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பேன். ஸோ நீங்கள் எல்லாம் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் வந்து டிஸ்கார்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுக்குற அந்த ஃபார்மையும் ஃபில் பண்ணிவிட்டு ஃபன்னாக வந்து ப்ளே பண்ணுங்கள். அது ஒன்று மட்டும் தான், புரிஞ்சுட்டு ப்ளே பண்ணாலே போதும். மற்றபடி வேறு எதுவுமே உங்கள் சைடில் இருந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறதில்ல. ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள். டாடா, பை, டேக் கேர், லவ் யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பை. லைவோட